உலக அளவுல ஏராளமான ரசிகர்களை கொண்ட தமிழ் திரையுலகோட சூப்பர் ஸ்டார் தன்னோட ரசிகர்களை 12 வருஷம் கழிச்சு சந்திச்சாரு. சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தில் நடந்த இந்த சந்திப்பின் போது தன்னோட அரசியல் பிரவேசம் பத்தி சூசகமா தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில ரஜினி அரசியலுக்கு வர்றதை பத்தி பல தலைவர்களும் ரசிகர்களும் தங்களோட ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி சினிமாக்காரங்களை அரசியல நுழைய விடக்கூடாது அப்படின்னு ரஜினிக்கு மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கஜுவும் ரஜினியால தமிழக மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, அவரு அரசியலுக்கு ஏற்றவர் அல்லன்ற கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில கடந்த காலங்கள்ல அவரோட சுயரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செய்தி நம்ம கண்ணுக்கு சிக்கியிருக்கு. கடந்த 1979ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி ரஜினி படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போயிருந்தாரு. அன்னைக்கு இரவு சென்னை திரும்புவதற்காக டிக்கெட் வாங்கிட்டு ஹைதராபாத் விமான நிலையத்துக்கு வந்தாரு. அப்போ குடிபோதையில இந்தியர்கள் எல்லாம் நாய் அப்படின்னு திட்டியிருக்காரு. சிறிது நேரத்திலேயே அவரோட வந்திருந்த நண்பருக்கும் அவருக்குமே தகராறு ஏற்பட்டு கலாட்டா செய்ய தொடங்கியிருக்காராம். விமான நிலைய அதிகாரிகள் சமரசம் செய்து ரஜினியை அங்கிருந்த கண்ணாடி அறைக்கு அழைத்து போயிருக்காங்க. ஆனாலும் அங்கேயும் ரஜினியோட அட்டகாசம் தலைவிரித்தாடி அங்கிருந்த கண்ணாடிகளை உடைச்சிருக்காராம். இதனால செய்வதறியாமல் விமான நிலைய அதிகாரிகள் உடனடியா போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி ரஜினியை கைதும் செய்திருக்காங்க. பின்னர் அவரோட விமான டிக்கெட்டையும் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால அன்னைக்கு விமான நிலையமே பரபரப்பா இருந்ததா சொல்லப்படுது. இத பத்தின செய்தி அப்போ தினசரி பத்திரிகைகள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியோட பேப்பர் கட்டிங் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NET TV4Uக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.